யுஇசி விவகாரத்தில் அரசின் புதிய முடிவு அரசியல் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டதாக முன்னாள் பிரதமர் முஹிதீன் யாசின் குற்றம் சாட்டியுள்ளார். டிஏபி கட்சியின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ளவே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய கல்விக் கொள்கை, பாசா மலாயு மொழியின் நிலை, தேசிய ஒற்றுமை மற்றும் மலேசிய அடையாளம் ஆகியவற்றின் தாக்கங்களை முழுமையாக ஆய்வு செய்யாமல் இப்படியான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தான் கல்வி அமைச்சராக இருந்தபோது யுஇசி அங்கீகாரம் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் அதன் பாடத்திட்டம் தேசிய கல்வி கொள்கையுடன் பொருந்தவில்லை என கண்டறியப்பட்டதாகவும் முஹிதீன் தெரிவித்தார். இந்நிலையில் முழுமையான எஸ்பிஎம் சான்றிதழ் பெற்ற தௌவிஸ் தனியார் பள்ளி மற்றும் சீன சுயாட்சி பள்ளி மாணவர்கள் அரசு பல்கலைக்கழகங்களில் சேர அனுமதிக்கும் அமைச்சரவை முடிவு தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யுஇசி விவகாரத்தில் பெரிக்காத்தான் நேஷனல் கூட்டணிக்குள் முரண்பாடு இருப்பதாக வான் சைஃபுல் வான்ஜான் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் மந்திரி பசாராக இருந்த காலத்தில் அஸ்மின் அலி யுஇசியை பெருமையுடன் அங்கீகரித்ததாக அவர் நினைவூட்டினார். நாட்டின் எதிர்காலத்திற்காகவே யுஇசியை அங்கீகரித்தேன் என்றும் இதை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அஸ்மின் முன்பு கூறியிருந்ததாக வான் சைஃபுல் சுட்டிக்காட்டினார். இதனால் தற்போது யுஇசிக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் பெரிக்காத்தான் நேஷனல் தலைவர்களின் நிலைப்பாடு சிக்கலில் சிக்கி உள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் கூட்டணிக்கு தாக்குதல் அரசியல் நடத்துவது கடினமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் முழுமையான எஸ்பிஎம் சான்றிதழ் பெற்ற தௌவிஸ் தனியார் பள்ளி மற்றும் சீன சுயாட்சி பள்ளி மாணவர்களுக்கு அரசு பல்கலைக்கழக நுழைவு வழிகளை அமைச்சரவை திறந்துள்ளது. ஆனால் இது யுஇசிக்கு முழு அங்கீகாரம் அல்ல என்று உயர்கல்வி அமைச்சு விளக்கமளித்துள்ளது. யுனைடெட் எக்ஸாமினேஷன் சர்டிபிகேட் எனப்படும் யுஇசி மலேசியாவில் உள்ள சீன சுயாட்சி இடைநிலை பள்ளிகள் நடத்தும் தேர்வு சான்றிதழ் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்வை பொதுவாக சீன கல்வி அமைப்பான தோங் ஜோங் ஒருங்கிணைக்கிறது. பாடங்கள் பெரும்பாலும் சீன மொழியில் கற்பிக்கப்படுகின்றன. மாணவர்கள் கணிதம், அறிவியல், வரலாறு போன்ற பாடங்களை யுஇசி முறையில் படிக்கிறார்கள். பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் யுஇசியை அங்கீகரிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் நியூ டெல்லியில் நடைபெறும் 2026 பிரிக்ஸ் கூட்டமைப்பு வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான் ரஷ்யா மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்தினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்கே லாவ்ரோவ் உடனான சந்திப்பில் மலேசியா ரஷ்யா உறவுகள் மற்றும் மத்திய கிழக்கு நிலவரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பிராந்திய அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க அனைத்து தரப்பும் உரையாடல், தூதரகம் மற்றும் பதற்ற தணிப்பு முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என இருதரப்பும் வலியுறுத்தின. அதேவேளை இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் உடனான சந்திப்பில் பிரிக்ஸ் கட்டமைப்புக்குள் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, மலேசியா இந்தியா உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துகள் பரிமாறப்பட்டன. இந்த சந்திப்புகள் இரு நாடுகளும் பரஸ்பர நலனுக்கான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் உறுதியை வெளிப்படுத்துவதாக முகமது ஹசான் தெரிவித்தார். மலேசியாவில் வரும் ஜூன் முதல் ஜூலை மாதத்திற்குள் எல் நினோ வானிலை மாற்றம் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர் சொங் ஜிங் ஜியாங் எச்சரித்துள்ளார். இதனால் நாடு வழக்கத்தை விட அதிக வறட்சியான சூழ்நிலையை சந்திக்கக்கூடும் என்றும் இந்த நிலை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை நீடிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பசிபிக் ஓசியான் பகுதியில் லா நினா நிலை காணப்பட்டாலும் அது படிப்படியாக சமநிலைக்கு மாறி பின்னர் எல் நினோ கட்டத்துக்கு செல்லும் அறிகுறிகள் இருப்பதாக அவர் கூறினார். எல் நினோ காரணமாக வெப்பமான மற்றும் வறண்ட காலநிலை அதிகரிக்கலாம். நீர்வள பற்றாக்குறை அபாயம் உருவாகலாம். திறந்த வெளி எரிப்புகள் அதிகரித்தால் புகை மூட்டம் மோசமடையலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் அண்டை நாடுகளில் இருந்து வரும் புகை மூட்டம் மேற்கு கடற்கரை மற்றும் சராவாக்கை பாதிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவும், உடலில் போதிய நீர் அளவை பராமரிக்கவும், திறந்தவெளி எரிப்புகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பங்கோர் தீவுக்கு அருகே இந்தோனேசிய புலம்பெயர்ந்தோர் பயணித்த படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. நேற்று மேலும் 4 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. புலாவின் தென்மேற்கே 3 ஆண்களின் உடல்களும், புலாவ் சங்கா கட்சிலின் தென்மேற்கே அடையாளம் இன்னும் உறுதி செய்யப்படாத 4வது உடலும் கண்டெடுக்கப்பட்டதாக மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையான MMEA தெரிவித்துள்ளது. இதுவரை மொத்தம் 23 பேர் மீட்கப்பட்டுள்ளனர்.
தேடுதல் மற்றும் மீட்புப் பணி அதன் 7வது நாளான இன்றும் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடல்கள் கண்டெடுக்கப்படாவிட்டால் மீட்புப் பணி கைவிடப்படலாம் என்று பேரா MMEA இயக்குனர் சுக்ரி கோடோப் தெரிவித்துள்ளார். இந்தோனேசிய புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்றதாக நம்பப்படும் அந்த படகு மே மாதம் புலாவ் பங்கூரிலிருந்து சுமார் 8.2 கடல் மைல் தொலைவில் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டது. சபா துவாரான் பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வன விலங்குகளின் பல்வேறு பாகங்களை வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் வனத்துறை முன்னாள் அதிகாரி என நம்பப்படும் ஒருவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டார். இவற்றின் மதிப்பு சுமார் 5,90,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. 61 வயதான அந்த நபர் காலை சுமார் 7:15 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் வனவிலங்கு பிரிவு தளபதி ஜாக்கி அசார் தெரிவித்துள்ளார். அதில் மான் கொம்புகள் என நம்பப்படும் 55 ஜோடி கொம்புகள், 3 காண்டாமிருக கொம்புகள், 330 எறும்பு திண்ணியின் செதில்கள், அத்துடன் மலைப்பாம்புகளின் சடலங்கள் மற்றும் தோல்கள், இருவாச்சி பறவையின் மண்டை ஓடுகள், யானையின் எலும்புகள் மற்றும் பற்கள், கரடியின் மண்டை ஓடுகள் மற்றும் பல காட்டு விலங்குகளின் பாகங்கள் இருந்தன. சபாவின் உட்பகுதியில் உள்ள கிராமவாசிகளிடம் இருந்து அந்த நபர் விலங்குகளின் பாகங்களை வாங்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஜாக்கி கூறினார். 1986இல் வனத்துறை அதிகாரியாக பணியாற்றியதில் இருந்தும் 2019ஆம் ஆண்டில் உடல்நல காரணங்களுக்காக விருப்ப ஓய்வு பெற்றதிலிருந்தும் அந்த நபர் காட்டு விலங்குகளின் பாகங்களை சேகரிக்க தொடங்கியதாக நம்பப்படுவதாக அவர் கூறினார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1இல் 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2இல் 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0112244301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.